அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் சனி எழுதிய தலைவிதி 20/12/2023 முதல் 6/3/2026 வரை என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கிறாருங்க சனி பகவான். 12ஆம் இடத்திற்கும் ஜென்ம ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திலிருந்து ஜென்ம ராசியில் அமர்வது மிக சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக ஜென்ம ராசியில் அமர்வது சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிக அபரிவிதமாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் பல்வேறு விதமான தடைகளும் தாமதங்களும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஜென்ம சனி சஞ்சார காலகட்டத்தால் நிறைந்திருக்கும் என்பதிலும் சந்தேகமே இல்லைங்க. அவை அனைத்தையும் தைரியமாகவும் துணிச்சலுடனும் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பை யோகத்தை ராசியின் அதிபதியான சனி பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு. பொதுவாக சனியை பொறுத்த வரைக்கும் நீதி தவறாத நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான். அப்படிப்பட்டவர் கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் கொடுப்பதும் கெடுப்பதும் நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் கொடுப்பார். எனவே சனி பெயர்ச்சியை எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. வாக்கியத கணித ரீதியாக சனி பெயர்ச்சி 20/12/2023 முதல் மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசியில் மிக வலுவாக அமரப்போகிறாருங்க. அன்றைய தினத்தில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது மேச ராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று குரு சஞ்சரிக்கிறார். கன்னி ராசியில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கேது சஞ்சரிக்கிறார். ஆட்சி பலம் பெற்று சனியின் நட்பு கிரகமான சுக்கிரன் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. சனிக்கு உச்ச வீடாக பார்க்கக்கூடிய துலாம் ராசியில் வலுவாக சுக்கிரன் இந்த தருணத்தில் சஞ்சரிக்கிறார். அதேபோன்று வக்ரகதியில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் அரை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கின்றன. சூரியன் தனுசு ராசியில் வீற்றிருக்கிறார். மீன ராசியில் சனியின் நட்பு கிரகமான ராகுவும் பகை கிரகமான சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கின்றனர். 20/12/2023 அன்று சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று 6/3/2026 வரை வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படி சஞ்சரிக்கக்கூடிய தருணங்களில் பொதுவாகவே சனி பகவான் மிக வலுவாக 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அதே போன்று 5, 9, 10 ஆகிய இடங்கள்ல நடுநிலையான பலன் கிடைக்கும். ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 7.5 சனியின் முற்பகுதியும் பிற்பகுதியுமாக இருக்கக்கூடிய 12 மற்றும் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போதும் சில சிரமங்கள் இருக்கும். அதைவிட சற்று சிரமம் குறைவான தருணமாக பார்க்கப்படுவது 4 மற்றும் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. இப்படி அவரது சஞ்சார அமைப்பின்படி பல்வேறு விதமான மாறுதலை ஏற்படுத்தினாலும் தனது சொந்த ராசியான கும்பராசியில் குடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. என்றால் ஜீவனாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனது சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது பல்வேறு வகையில நிச்சயமாக சிரமங்களை குறைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சனி எழுதிய தலைவிதி யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் உருவாகிறது. உதாரணமாக யமதர்மராஜா ஒரு சிறிய குருவி ஒன்றை உற்று பார்த்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படி அந்த சிறிய குருவியை உற்று பார்த்து கொண்டிருக்கும் போது ஆகாயத்திலிருந்து கருடன் அந்த குருவியினுடைய ஆயுளுக்கு ஆபத்து வந்து விட்டது. ஏனென்றால் யமன் இப்படி பார்க்கிறாரே, அவர் இப்படி பார்ப்பது அந்த குருவிக்கு அவ்வளவு நல்லதல்ல, நாம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று கருடன் நினைத்து அந்த குருவியை யமனின் பார்வையிலிருந்து தப்பிப்பதற்காக பல ஆறுகள், பல கடல்கள், பல மலை தாண்டி பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு மரத்தில் ஒரு பொந்தில் சிறிது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அந்த குருவியை பத்திரமாக இறக்கி விடுகிறாருங்க. அப்படி இறக்கிவிட்டு யமனின் பார்வையிலிருந்து இந்த குருவியை நாம் காப்பாற்றி விட்டோம் என்று மகிழ்ச்சி அடைகிறார், ஆனந்தம் கொள்கிறார். ஆனால் அது வெகு நேரம் நீடிக்கவில்லை. ஏனென்றால் அந்த மரத்தில் வசிக்கக்கூடிய பாம்பு ஒன்று அந்த குருவியை அப்படியே விழுங்கி விடுகிறது. மரப்பொந்திலிருந்து வெளிவந்த பாம்பு அந்த குருவியை விழுங்குவதை கண்ட கருடன்
நாம் எப்படியாவது இந்த குருவிக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் வந்தோம். ஆனால் நாமே இந்த குருவிக்கு யமனாக மாறிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறார். அதோடு மட்டுமல்லாது யமனிடம் சென்று ஏன் அந்த குருவியை அப்படி பார்த்தீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு யமன் சொல்கிறார், இந்த சிறிய குருவி இன்னும் சில மணி நேரத்தில் பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு மர பொந்தில் வசிக்கக்கூடிய ஒரு பாம்பிற்கு இரையாக போகிறது என்று எழுதியிருந்தது. ஆனால் இந்த குருவி இங்கு இருக்கிறதே என்று வியர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். எழுதியபடியே அது நடந்து முடிந்தது என்று யமன் கூறுகிறாருங்க. இதை பார்த்தவுடன் கருடன் அப்படியே வியப்பில் ஆளுகிறாருங்க. இதை கேட்டதும் இப்படிதான் மனித வாழ்வில் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஏதோ ஒன்று நிச்சயமாக எழுதப்பட்டிருக்கும், அது நடைபெறும். இதிலும் குறிப்பாக சனி எழுதிய தலைவிதி, ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி எழுதிய தலைவிதி நிச்சயமாக இதுபோன்ற சிரமத்திற்கு உட்படுத்தாது. நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஜீவனாதிபதி, கர்மாதிபதி, ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி மேசம், சிம்மம் மற்றும் விருச்சகம் ராசியை பார்க்கிறாருங்க. அவருடைய பார்வையின் ஆதிக்கமும் சற்று கூடுதலாக ஏற்படுவதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். உறவுகளை கையாளும் போது ஏற்பட்ட மன வருத்தம், சங்கடம், சச்சரவுகள், தொந்தரவு போன்ற அனைத்தையும் நிச்சயமாக மாற்றி கொடுப்பாருங்க குரு பகவான். இதே நாளில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். சனியும் பயிற்சி அடைந்து ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே 2 கிரக நிலைகளிலும் ஏற்படக்கூடிய மாறுதல் 20/12/2023 முதல் மிக பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி எழுதிய தலைவிதி, இதை யாராலும் மாற்ற முடியாது என்று பல்வேறு வகையான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் குடும்பம், உத்தியோகம், தொழில்துறை, கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஜென்ம ராசியில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அடுத்த 2.5 ஆண்டுகளில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. ஏனென்றால் எதிர்மறையான சிந்தனைகளும் மனக்குழப்பமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பல்வேறு வகையில் எதிர்பார்ப்புகளை ஏமாற்றங்களாக சந்திப்பதாக வாய்ப்பு உருவாகிறதுங்க. மற்றவர்களோடு சில தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். எனவே அனைத்து விதமான பணிகளிலும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஜென்ம சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான். ஏனென்றால் பொருளாதார ரீதியாக அதீத சிக்கலும் கடன் சார்ந்த சுமையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் கும்பராசிக்காரர்கள் மீது அதீதமான அன்பு கொண்டவராக இருக்கிறார். ஏனென்றால் கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது குடகுடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவாருங்க. எனவே ஜென்ம சனி என்று பயப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் சனி பகவானுடைய பார்வை இந்த தருணத்தில் 3, 7, 10 ஆகிய இடங்களில் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. 3ஆம் இடம் ஆகிய தொழில் ஸ்தானம் மிக வலுவுள்ளதாக மாறுகிறதுங்க. 3ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய சனி பகவானின் அமைப்பு எந்த விதமான காரியமாக இருந்தாலும் அவற்றை கையில் எடுத்தாலும் வெற்றி பெற போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முன்கோபத்தை குறைத்து கொண்டு அனைத்து விதமான பணிகளிலும் சற்று பொறுமையை கடைபிடித்தால் மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்து கிடைக்கும். அதே சமயம் சனி பகவான் சப்தம பார்வையை பார்ப்பதால் 7ஆம் இடம் வலுவுள்ளதாக பார்க்கப்படுதுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சில தேவையில்லாத விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் இந்த தருணத்தில் மற்றவர்களிடம் சற்று பக்குவமாக பேச வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக அதீதமாக தேவை. ஏனென்றால் சப்தம பார்வை சப்தமஸ்தானத்தை மிக வல்லவாக மாற்றுவதால் சில தவறான விஷயங்கள்ல மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விழிப்புணர்வுடன் இருங்க. 10ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. தொழில் ரீதியாக கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பும் தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதற்கான யோகமும் உருவாகிறது. தனித்து செயல்படுவதை விட கூட்டாக செயல்படுவது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக சந்தித்து வரக்கூடிய சங்கடங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும். இந்த தருணத்தில் சனி 2 முறை வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து
நவம்பர் மாதம் வரைக்கும் 2025 ஜூலையிலிருந்து நவம்பர் வரைக்கும் சஞ்சரிக்க போகிறார். இந்த தருணங்கள்ல சற்று விரயம் கூடுதலாக இருக்கும். ஆனால் பெரிய அளவிற்கு சிக்கல்கள் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும் என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இந்த தருணத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். பொருளாதார ரீதியாக தடைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் சற்று விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. ஆனால் கவனத்துடன் இருக்க வேண்டும். விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் பல மடங்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். அதே சமயம் சொத்துக்களை விற்பதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாங்க. சொத்துக்கள் விற்கக்கூடிய நிலையில் சற்று கவனத்துடன் இருங்க. சொத்துக்களை விற்கும் போது அதை புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை. மற்றவர்களிடம் பழகும்போது அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் என்றால் சனி பயிற்சி துவங்கிய முதல் 3 மாதத்திற்குள் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்து வாருங்கள். மேலும் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.